டெக்ஸுங்கிறது உங்களோட பெனிஃபிட்டுக்காக கவர்மெண்ட்ஸ் உருவாக்கின ஒரு விஷயம்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கிற ஆளா இருப்பீங்கன்னு சொன்னா உங்களை மாதிரி ஒரு முட்டாள் யாரும் இல்லை. எஸ், யூ ஹர்ட் இட் கரெக்ட். டெக்ஸுங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா கவர்மெண்ட்ஸும் பேங்க்ஸும் சேர்ந்து வெறும் பேப்பரை, ஃபேக் பேப்பரை பிரிண்ட் அடிச்சு உங்கள்கிட்ட தாரத்தை நாளைக்கு நீங்க கொஸ்டின் கேட்ட கூடாதுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட இருந்து நாங்க வாங்குற அந்த டெக்ஸ்ட்ல தான் எங்களோட கவர்மெண்ட் ரன் ஆகுதுன்னு சொல்லி ஒரு ஃபேக் பிம்பம் ஒன்றை கிரியேட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கள்ள ஸ்கேம் தான் இந்த டெக்ஸ். என்னென்ன வகையில எல்லாம் இந்த டெக்ஸ்ங்கிற இந்த ஸ்கேமை இந்த கவர்மெண்ட்ஸ் நம்மள்ட்ட இருந்து எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா, முதலாவது இன்கம் டேக்ஸ். நீங்க ஏர்ன் பண்ற மணில இன்கம் டேக்ஸ். கனடாவில் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஏர்ன் பண்ற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபெடரல் டேக்ஸ் இருக்குது, ப்ரொவின்சியல் டேக்ஸ் இருக்குது. ஸோ நீங்க எவ்வளவு கூடுதலா ஏர்ன் பண்ணீங்களோ அவ்வளவு கூடுதலா நீங்க டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். நீங்க 20 to 30 இருந்து கிட்டத்தட்ட 46-50 வீதம் வரையும் டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். நீங்க ஒவ்வொரு ட்ரெஸ்ஸோல தாண்டி ஏர்ன் பண்ணக்குள்ள யோசிச்சு பாருங்க. நீங்க ஏர்ன் பண்ற அரைவாசி அமௌண்ட்டை பிடிங்க எடுக்கானல். இன்னொரு மெத்தட்ல சொல்லணும்னு சொன்னா, நீங்க ஒரு வருஷத்துல 6 மாதம் ஒர்க் பண்ற யாருக்குன்னு சொன்னா கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா நீங்க ஒர்க் பண்றது 100% ஃப்ரீ. அந்த பணம் அவ்வளோத்தையுமே அவனால் எடுக்கானல். மிச்சமா இருக்கிற 6 மாதம் நீங்க ஒர்க் பண்றதுதான் அது உங்களுக்கு. ஸ்டில் முடியல. நான் சொன்னது ஜஸ்ட் இன்கம் டேக்ஸ் மட்டும். இன்கம் டேக்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 30-50% சுரண்டிடுவானு. ரெண்டாவது, ஏர்ன் பண்ற பணத்தை நீங்க அதே ஃபேக் பேப்பர் கரன்சில சும்மா பேங்க்ல வச்சிருப்பீங்கன்னு சொன்னா இன்ஃபிளேஷன் டேக்ஸ். இன்ஃபிளேஷன் என்ன? கண்டினியூஸ் ஆனர் பிரிண்ட் பண்ணி தள்ளுறதால இன்றைக்கு $100 வாங்கக்கூடிய பொருளை இன்னொரு 5 வருஷத்துல வாங்க முடியாது. ஆல்ரெடி 5 வருஷத்துக்கு முதல் $100 10 பொருள் வாங்கிருப்பீங்கன்னு சொன்னா இன்றைக்கு ஒரு 5 தான் வாங்கியாலும் அதே $100 இன்னொரு 5 வருஷத்துல ஒரு பொருளை கூட வாங்க முடியாது. என்னது பேரு? இன்ஃபிளேஷன். இன்ஃபிளேஷன் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அவனோட டேக்ஸ் தான். ஓகே, ஆல்ரெடி டேக்ஸை பிடிச்சிட்டு தந்துட்டானுல, அந்த பணத்தை கொண்டு போய் நீங்க எங்க ஸ்பெண்ட் பண்ண போனீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு ப்ரொவின்ஸுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த டேக்ஸ் ஸ்பெண்டிங் என்ன? சேல்ஸ் டேக்ஸ். எங்களுக்கு இந்த உங்களோட கல்லு டெக்ஸ் எல்லாம் மேலடா, நாங்க வெளிநாட்டுக்கு எங்க போய் வாழ்ந்துட்டு போறோம்டான்னு சொல்லி போட்டு டெக்ஸ் குறைய இருக்கிற டெக்ஸே இல்லாத கண்ட்ரிக்கு நீங்க தப்பி ஓடினாலும் உங்களோட ப்ராப்பர்ட்டி ஏதோ அது அசெட் இன்ஜரிக்கும்னு சொன்னா ப்ராப்பர்ட்டி டெக்ஸ் அடிப்பானது. நீங்க இருக்கிற அவசியம் இல்லை. உங்களோட ஏதாவது உடம்பஞ்சு இருந்தா அதுக்கு ப்ராப்பர்ட்டி டெக்ஸ். சரி, சும்மா கள்ள பேப்பர்ல வச்சிருந்தா இன்ஃபிளேஷன் டேக்ஸ் அடிக்கணும்னு சொல்லி போட்டு அதை கொண்டு எங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னு சொன்னா இன்வெஸ்ட் பண்ணக்குள்ளன்னு சொல்ல மாட்டேன். ஏன்டா இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள டேக்ஸ் அடிப்பானோன்னா நாளைக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லொஸ்ட்ல பண்ணிக்கணும்னா நீங்க கேப்பீங்களா, என்ன நீ இது டேக்ஸ் அடிச்சுட்டே இப்ப நான் லொஸ்டா போயிட்டேன்னு சொல்லி. அதனால இன்வெஸ்ட் பண்ணக்குள்ளன்னு செய்ய மாட்டாங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோவ் ஆகுதுன்னு சொன்னா, க்ரோவ் ஆகி நீங்க ப்ராஃபிட்டபிளா இருக்கீங்கன்னு சொன்னா நாளைக்கு அதை வித்ட்ரா பண்ண போனீங்கன்னு சொன்னா அடுத்த டேக்ஸ் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். இதுவும் ஆல்மோஸ்ட் 50%. யோசிச்சு பாருங்க, ஆல் த ரிஸ்க் நீங்க எடுக்கீங்க. ஏதாவது ஒரு அசெட்ல, ரியல் எஸ்டேட்லயோ பிட்காயின்ல எங்கேயோ போய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க். ஓகே, மேலையும் போகலாம் கீழையும் போகலாம். நாளைக்கு அது நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம கூட போகலாம். சோ முழுமையான ரிஸ்கையும் நீங்க எடுக்கீங்க. நீங்க கஷ்டப்பட்டு நீங்க ஆல்ரெடி டேக்ஸ் அடிச்சு அந்த பணத்தை காப்பாத்துறதுக்காக போய் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணினது பிறகு அது லொஸ்டா போயிட்டுன்னு சொன்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ணினது லொஸ்ட் ஆயிட்டு அப்படி இல்லாட்டி நீங்க மைனஸ்ல இருக்கீங்க, நட்டத்துல விற்கீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களோட பிரச்சனை. அது எங்கட பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட் பிரச்சனை இல்ல. அது நீங்க போய் லொஸ் பண்ணினா எங்கட இது இல்ல. ஆனா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா போய் நாளைக்கு அது ப்ராஃபிட் ஆயிட்டு நல்லா ப்ராஃபிட்ல வெளியாடிங்கன்னா வாங்க 6 வருஷம் தாங்க, அது எங்கட பிரச்சனை. இப்ப லொஸ்ட் ஆயினா அது அவனோட பிரச்சனை இல்ல. ஆனா ப்ராஃபிட் எடுத்துட்டீங்கன்னா பாதி அவனுக்கு கொடுக்கணும். ஒன்றுமே செய்யல, ஒன்றுமே செய்யல. சரின்னு சொல்லி போட்டு நீங்க போய் சரி பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நான் கூடுதலாக ஏர்ன் பண்ண போறேன்னு சொல்லி போட்டு அங்க போனீங்கன்னு சொன்னா கோஆபரேட்டிவ் பிசினஸ் டேக்ஸ் வரும். அப்படி இல்ல ஆல்ரெடி உங்களோட பேரண்ட்ஸ்ல யாராவது பணக்காராக்கள் அப்படி உங்களோட தாத்தா முப்பாட்டன் சொத்துல இருந்து என்ன உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் வந்தீங்கன்னா அதுக்கும் டேக்ஸ். உண்மையை சொல்ல போனா நம்ம பாவிச்சிட்டு இருக்கிற இந்த பேப்பர் கரன்சியே ஃபேக் கைஸ். அது எந்த விதமான பேக்கிங் அப்புமே இல்லாம சும்மா பிரிண்ட் அடிச்சு தள்ளிட்டு இருக்கானுங்க. இது சம்பந்தமா ஆல்ரெடி இன்னொரு வீடியோ ஒன்று போட்டுட்டேன். ஆல்ரெடி கோல்ட பேக் பண்ணி தான் கோல்ட் ஸ்டாண்டர்ட்ல தான் பிரிண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அவனால கூடுதல பிரிண்ட் அடிக்க முடியலைங்கிற காரணத்துக்காக கோல்ட் ஸ்டாண்டர்டை இல்லாம ஆக்கிட்டு இப்ப பிரிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. அதை இன்னும் இந்த ஸ்கேமை செஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம போய் அது கொஸ்டின் கேட்டப்ப என்னடா நீங்க நினைச்ச மாதிரி பிரிண்ட் அடிச்சு எங்கட வாழ்வாதாரம் பொருட்கள விலையெல்லாம் கூடுதுன்னு சொல்லி நம்ம கேட்டப்படாங்கிறதுக்காக எங்கட கவர்மெண்ட்ஸும் பேங்க்ஸும் ரன் ஆகுது நீங்க பே பண்ற டெக்ஸ்ல தான் சொல்லி ஒரு ஃபேக் பிம்பத்தை காட்டுறதுக்காகத்தான் இப்படி கேவலமா டெக்ஸ் அடிச்சு எவ்வளவு ஏர்ன் பண்ணினாலும் காணா. நீங்க 2 வேலை 3 வேலை செஞ்சாலும் உங்களுக்கு காணாங்கிற அளவுக்கு லிவிங் காஸ்ட கொண்டு வந்து வச்சிருக்காங்க.
இதுக்கு இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, 2012 ஒரு மீடியன் ஹவுஸ், ஓகே, ஒரு வீடு ஒன்று ஆவரேஜ் ஒரு வீடு ஒன்று வாங்கணும்னு சொன்னா உங்களுக்கு $2,38,000 கிட்ட தேவை. 2028 அதே மீடியன் ஹவுஸ் வாங்குறதுக்கு $5,90,000 தேவை. இது கனடா வரைக்கும்னு சொன்னா இதே மீடியன் ஹவுஸுக்கு $1 million மேல போயிட்டு இருக்கு. ஏன்னா கனடா படுகுழியில போயிட்டு இருக்குது. யூஎஸ்ல டீடைல்ஸ் எனக்கு கிடைச்சிங்க. ஆனா இதே விஷயம் கனடாவை பாத்தீங்கன்னா இது $1 million 2 million போகணும். அப்ப இதுக்குரிய சொல்யூஷன் தான் என்ன? இப்படி கவர்மெண்ட்டும் பேங்க்ஸும் நம்மள அப்படி கொள்ளையடிக்கிறதுக்குரிய சொல்யூஷன் தான் என்னன்னு அப்படிங்கன்னு சொன்னா ஒரு சொல்யூஷன் தான் இது பிட்காயின். ஏன்னு சொன்னா பிட்காயின் ஃபிக்ஸ் சப்ளை, யாராலையும் மேனிபுலேட் பண்ணல, யாராலையும் நினைச்சு மாதிரி பின்னாடிக்கல. உலகத்துக்கு 21 மில்லியன் பிட்காயின் தான் வரதுக்கு இருக்குது. இது பிட்காயினோ ஒரு தனி நபரோ ஒரு தனி கவர்மெண்ட்டோ தனி கம்பெனியோ கண்ட்ரோல் பண்ணல. உலகம் பூரா இண்டிபெண்டன்ட் மைனர்ஸால பிட்காயின் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு ரன் பண்ணிட்டு இருக்குது. அதனாலதான் 16 வருஷமாயும் இன்னும் பிட்காயின்ல எந்த விதமான மாற்றமும் நிகழல, எந்த விதமான ஹெக் நடக்கல, எந்த விதமான தலையீடுகளும் வரல. இதுவரைக்கும் இண்டிபெண்டா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்குது. அதே 2012 சரியான நீங்க ஒரு வீடு வாங்குறேன்னு சொன்னா உங்களுக்கு 43,000 பிட்காயின் தேவை. ஆனா 2028 இதே பெறுமதிக்கு ஜஸ்ட் 0.4 பிட்காயின் இருந்தாலே நீங்க வீடு வாங்கிருக்கலாம். சோ நீங்க 2012 நீங்க 2,38,000 பணத்தை வீடு வாங்காம பிட்காயின் வாங்கிருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 43,000 பிட்காயின் கிடைச்சிருக்கும். அந்த பிட்காயின் எடுத்துக்கு வந்து இன்றைக்கு வீடு வாங்குவீங்கன்னு சொன்னா இதே வீடு மாதிரி 100கணக்கில் வீடு வாங்கிருக்கலாம். சோ 2028 வரல. ஆனா 2028 பிட்காயின் இப்பவே $100,000 வந்துட்டு நாளைக்கு $1 million கிட்ட போகக்குள்ள ஓகே நீங்க இதை மாதிரி 2 வீடு 3 வீடு 10 100 வீடுன்னு சொல்லி வாங்கிட்டு போகலாம். இப்ப அடுத்த வருஷம் வரலாம். அப்ப பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணினா மட்டும் இவனால விட்டுருவானல்ல, இவனால அதுக்கும் டெக்ஸ் அடிப்பானாலே சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று வரலாம். ஸோ நீங்க கனடாவில் இருப்பீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு லூப் ஹோல் இருக்குது. அது பேரு தான் TFSA, டெக்ஸ் ஃப்ரீ சேவிங் அக்கௌண்ட் சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இந்த டெக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு குறிப்பிட்ட லிமிட் ஒன்று தருவாங்க. அந்த லிமிட் படி நீங்க டெக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவனை அடிக்கிற அந்த கேபிட்டல் கெயின் டெக்ஸ் இல்லை. ஸோ இட் மீன்ஸ் இப்ப நீங்க இந்த TFSA அக்கௌண்ட்ல உதாரணத்துக்கு ஒரு பிட்காயின் வாங்கிட்டீங்கன்னு வைங்க. ஓகே, ஸோ நீங்க ஏர்லியரா வாங்கிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டுக்குள்ள வாங்கி முடிச்சிட்டீங்க. ஒரு பிட்காயின் வாங்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு 5-10 வருஷத்துக்கு பிறகு பிட்காயின் 1 million 2 million 10 million சம்திங் போனதுக்கு பிறகு நீங்க அதை கேஷ் அவுட் பண்ணக்குள்ள இப்ப உதாரணத்துக்கு பிட்காயின் 1 million பிட்காயின் ஒன்று ஃபுல்லா வாங்கிட்டீங்க. அந்த பிட்காயின் பிரைஸ் இப்ப 1 million போயிட்டு ஆனா நீங்க வாங்கின பிரைஸ் $10,000 தான். இப்ப இதே இது நீங்க ட்ரெடிஷனல் அப்போ இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னு சொன்னா அப்படி சும்மா வேற ஒரு அசெட்டை டிரெக்டா போய் வாங்கிருப்பீங்கன்னு சொன்னா நீங்க 1 million வந்ததுல கிட்டத்தட்ட $500,000 கிட்ட நீங்க இந்த கல்லணுகளுக்கு டெக்ஸா பே பண்ணணும். ஆனா TFSA அக்கௌண்ட் கூட நீங்க பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு சொன்னா அது 1 million 10 million போனா கூட நீங்க வித்ட்ரா பண்ணினா கூட ஜீரோ கேபிட்டல் கெயின் டெக்ஸோட நீங்க பணத்தை வெளியில் எடுக்கலாம். ஸோ இந்த TFSA அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ற, இந்த TFSA அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி எப்படி பிட்காயின் வாங்குற, அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க வெளிநாட்டில் இருப்பீங்கன்னு சொன்னாலும் பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ற எப்படி, பிட்காயின்ல ஏர்ன் பண்ற அப்படி சொல்லி மேலே டீடைல்ஸ் பிட்காயின் சம்பந்தமான டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு டைமுக்கு இந்த வீடியோ எத்தனை லைக் இருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. சம்பந்தமான மேலே டீடைல்ஸ் தானே அதோட சேர்த்து நான் இந்த கதைக்கு இந்த டெக்ஸ்ட் சம்பந்தமான விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க? இவனுகள் எந்த விதமான பேக்கிங் அப்புமே இல்லாம பிரிண்ட் அடிச்சு தள்ளக்குள்ள டெக்ஸ்ட் ஒரு விஷயத்த சொல்லி நம்மள்ட்ட இருந்து பணத்தை இப்படி புடுங்கி எடுக்கிறது சரிதானா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஆர்கியூமெண்ட் என்னன்னு சொன்னா ஆல்ரெடி அவனை நினைச்ச மாதிரி தான் பிரிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. எந்த விதமான பேக்கிங் அப்புமே இல்லை. ஸோ கவர்மெண்டால ஃப்ரீயா கொடுக்குற சில சர்வீஸ்கள் இருக்கு. உதாரணத்துக்கு இங்க இருக்கிற ஹெல்த் கேர், அது இது ஸ்கூல்னு சொல்லி நிறைய கவர்மெண்ட் சர்வீஸ்ல கொடுக்கானோ. ஓகே, ஸோ அதெல்லாம் உங்களோட டெக்ஸ்ட்ல இருந்து நான் கொடுக்கணும்னு சொல்லி அவனால என்ன நான் சொன்னாலும் டெக்ஸ்ட்ல இருந்து கொடுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அவனோட வளமையா பிரிண்ட் அடிச்சு எப்படி பணத்தை பிரிண்ட் அடிச்சு ஆகல ஏமாத்தானோ அதே மாதிரி பிரிண்ட் அடிச்சு கவர்மெண்ட் ரன் பண்ணி போட்டு போகலாம். டெக்ஸ்ட் ஒன்று அடிச்சு நாங்க உங்களோட பணத்தெல்லாம் ரன் பண்றோங்கிற ஒரு ஃபேக் விமமெண்ட்டை காட்டுறதுக்காக தான் இதெல்லாம் செய்யறாங்கிறது எந்த குற்றச்சாட்டு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை.